வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு பிரதமர் மோடி, துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. செஸ் வரலாற்றில் அவரது பெயரை பதிவு செய்திருப்பதாக புகழாரம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல். பாகுபாடுகளுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை நாம் தொடர வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆராய்ச்சி படிப்பு திட்டத்திற்காக ரூபாய் 6000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு ஒப்புதல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்திற்கு எதிரானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிதிநிலை சீரழிவே திமுகவின் சாதனை. முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். ரஷ்யா போக்ரோஸ் நகரை காப்பாற்றுவதற்காக கடுமையாக சண்டையிட்டு வருகிறது. உக்ரைன் தகவல். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்து மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவிக்கையில், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாடு வேகமாக முன்னேறி வருகிறது என்றும், உலகில் சிறந்த நாடாக இந்தியா மாறிவிடும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும், ஆனால் இந்தியாவின் முன்னேற்றம் வளர்ச்சியில் ஒரு தடை இருக்கிறது, அது அடிக்கடி தேர்தல்கள் நடப்பதுதான் என்றும், நாட்டில் வேறு ஏதாவது நடக்கலாம் அல்லது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நாடு முழுவதும் தேர்தல் ஏற்பாடுகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பாகுபாடுகளுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை நாம் தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி கேரள மாநிலம் வைக்கத்தில் புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது சமூக சீர்திருத்த போராட்டங்களில் இதுபோன்ற ஒருங்கிணைப்புகள் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு வைக்கம் போராட்டம் என்று தெரிவித்தார். மேலும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போது சமூக ரீதியாகவும் அரசியல் வழியிலும் பொருளாதார சூழலிலும் முன்னேறி இருக்கிறோம் என்றும், ஆனால் இவை போதாது, இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பாகுபாடுகளுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை நாம் தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி படிப்பு திட்டத்திற்காக ரூபாய் 6000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆராய்ச்சி படிப்புகள் தொடர்பான ஆய்விதழ்கள், கட்டுரைகளை உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எளிதில் படித்து பயன்பெறுவதற்காக ஒரே நாடு ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது. ரூபாய் 6000 கோடியில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரே நாடு ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் நாடெங்கிலும் ஆராய்ச்சி படிப்புகள் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், கல்வி இதழ்கள், புத்தகங்களை இணைய வழியில் படித்து பயன்பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி படிப்புகளுக்கான கட்டுரைகளை இணைய வழியில் எளிதாக படிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 6000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு சமர்ப்பித்த அறிக்கையை மத்திய அமைச்சரவை கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. நடப்பு கூட்டத்தொடரிலே மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு ஆயத்தமாகியுள்ளது. இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல்
தேர்தல் மசோதாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும், இது நடைமுறைக்கு மாறான ஜனநாயக விரோத நடவடிக்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மாநிலங்களின் குரல்களை அளித்து கூட்டாட்சி தன்மையை சிதைத்து ஆட்சியை சீர்குலைக்கும் என்றும், இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று தனது 74வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி அவருக்கு ரசிகர்கள், சினிமா பிரபலங்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எல்லைகள் கடந்து 6லிருந்து 60 வரை அனைவரையும் தன்னுடைய நடிப்பால், ஸ்டைலால் ரசிகர்களாக்கிக் கொண்ட அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு என் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். நிதிநிலை சீரழிவே திமுகவின் சாதனை என்று முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக ஆட்சி அமைக்கப்பட்டு 43 மாதங்கள் கடந்த நிலையில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும், பொதுத்துறை நிறுவனங்களும் தொடர்ந்து பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தெரிவித்திருக்கிறார் என்றும், இதுதான் திமுக அரசின் 3½ ஆண்டு கால ஆட்சியின் சாதனை என்றும் தெரிவித்தார். மேலும் சொத்து வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம், வாகன வரி, முத்திரை கட்டணம், பதிவு கட்டணம் என மாநில அரசின் வரம்பிற்குள் வரும் அத்தனை வரிகளையும் உயர்த்தி 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் மீது நிதி சுமையை சுமத்தியுள்ளது என்றும் தெரிவித்த அவர், நிதிநிலை சீரழிவே திமுகவின் சாதனை என்று ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக ஆட்சி அகற்றப்பட்டு அம்மா வகுத்து கொடுத்த ஆட்சி மீண்டும் மலரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை அண்ணா திமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தற்போது ரஷ்யா போக்ரோவ்ஸ்க் நகரை கைப்பற்றுவதற்காக கடுமையான சண்டையிட்டு வருகிறது என உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா திடீரென படையெடுத்தது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் உதவிகளை உக்ரைன் பெறுவதற்குள் உக்ரைனின் பல நகரங்களை ரஷ்யா பிடித்துக் கொண்டது. அதன்பின் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள ரஷ்யா படைகளை குவித்துள்ளது. அதேவேளையில் உக்ரைன் இழந்த பகுதிகளை மீட்க அமெரிக்கா உதவியுடன் சண்டையிட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உக்ரைன் ரஷ்யாவின் குறிப்பிட்ட இடங்களை பிடித்து அதிர்ச்சி அளித்தது. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான சண்டை மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் போக்ரோவ்ஸ்க் நகரை கைப்பற்றுவதற்காக கடந்த 1 மாதத்திற்கு மேலாக ரஷ்ய படைகள் சண்டையிட்டு வருகின்றன. தற்போது போக்ரோவ்ஸ்க் நகரத்தை நெருங்கியுள்ளது. இதனால் நகரத்தை சுற்றி கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது என உக்ரைன் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது என்றும், வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையும் என்றும், புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலைக்கு 60 வீரர்கள் விரைந்துள்ளனர். மேலும் தேசிய பேரிடர் மீட்புப் படை மையத்தில் 180 வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு 60 வீரர்கள் விரைந்துள்ளனர். மேலும் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை 4ஆம் பட்டாலியன் படைப்பிரிவு மையத்தில் துணை கமாண்டன்ட் சங்கர் பாண்டியன் தலைமையில் 6 குழுக்களை சேர்ந்த 180 மீட்பு படை வீரர்கள் நவீன மீட்பு உபகரணங்களான ரப்பர் படகுகள், மரம் வெட்டும் கருவிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், மருத்துவ முதலுதவி கருவிகளுடன் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து
மாவட்ட ஆட்சியர் வளாகங்களில் செயல்படும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை அவசர கட்டுப்பாட்டு மையத்துடன் தேசிய பேரிடர் மீட்புப் படை அவசர கால குழு அலுவலர்கள் இணைப்பில் உள்ளனர். மேலும் தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டால் மழை வெள்ள மீட்புப் பணியில் ஈடுபட மீட்பு வாகனங்களுடன் வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மதுரை மாவட்டம் முழுவதும் நள்ளிரவில் இருந்தே மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் முழுவதும் நள்ளிரவில் இருந்தே விடாமல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கிராமப்புற பள்ளி மாணவர்கள் அரையாண்டு தேர்வு எழுத மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர். தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை உக்கடத்தில் உள்ள விளையாட்டு மாரியம்மன் கோவிலின் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை உக்கடம் மஸ்ஜித் காலனி பகுதியில் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த விளையாட்டு மாரியம்மன் கோவில் நெடுஞ்சாலைத்துறையினரால் மேம்பாலம் கட்டும் பணிக்காக அகற்றப்பட்டு அதன் அருகே உள்ள புல்லுக்காட்டு பகுதியில் விளையாட்டு மாரியம்மன் கோவில் அமைக்கப்பட்டது. மேலும் கோவிலுக்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் பக்தர்களும் பல லட்சம் மதிப்பிலான கதவு, உண்டியல், வேல் போன்ற பொருட்களை வைத்து கோவிலை பராமரித்து வந்தனர். இந்நிலையில் கோவிலின் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் அதிலிருந்த பணத்தை திருடி சென்றனர். அதிகாலையில் கோவிலுக்கு விளக்கேற்ற வந்த கோவில் நிர்வாகி பிரபாகரன் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து உக்கடம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இயக்குனர் விக்னேஷ் சிவன் புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலைக்கு கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நானும் ரவுடிதான், காத்து வாக்குல 2 காதல் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் விக்னேஷ் சிவன். இவர் பிரபல நடிகையான நயன்தாராவை திருமணம் செய்தார். இந்நிலையில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் புதுச்சேரி மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து ஹோட்டல் தொழில் தொடங்குவது குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது விக்னேஷ் சிவன் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலைக்கு கிடைக்குமா என கேட்டுள்ளார். அதற்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் ஹோட்டல் இயங்கி வருவதாகவும் இங்கு ஏராளமான ஊழியர்கள் பணி செய்து வருவதாகவும் எனவே அதனை விலைக்கோ அல்லது ஒப்பந்த அடிப்படையிலோ வழங்க முடியாது என்று மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. தனிநபர் ஆக்கிரமித்த சாலையை மீட்டு மீண்டும் தார் சாலை அமைக்க வேண்டும் என தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கு அம்மச்சியாபுரம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அம்மச்சியாபுரம் கிராமத்திற்கு செல்வதற்கு கானாவிளக்கு கண்டமனூர் மாநில நெடுஞ்சாலை கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு 1954ஆம் ஆண்டில் மெட்டல் சாலை அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஊராட்சி ஒன்றிய நிதியின் மூலம் தார் சாலையாக மாற்றப்பட்டு 70 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த சாலை அம்மச்சியாபுரம் உள்ளிட்ட 7 கிராமங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாகவும் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் நிலத்தை வாங்கிய ரஞ்சித் என்பவர் தார் சாலை தனது நிலத்திற்குள் இருப்பதாக கூறி இரவு நேரத்தில் JCB இயந்திரம் மூலம் சாலையை தோண்டி அப்புறப்படுத்திவிட்டு அதற்கு மாற்றாக தன்னிச்சையாக செயல்பட்டு தற்காலிக சாலையை அமைத்துள்ளார். இதனை அறிந்த அம்மச்சியாபுரம் கிராம மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் தனிநபர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு சாலை தோண்டப்பட்ட இடத்திலேயே தேனி மாவட்ட நிர்வாகம் புதிதாக தார் சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கட்டுமான பொருட்கள் மற்றும் காஃபி, ஏலம் நாற்றுகளை மேகமலைக்கு டிராக்டரில் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கும் வனத்துறை அதிகாரியை கண்டித்து மேகமலை எஸ்டேட் உரிமையாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் மேகமலை பகுதிகளில் எஸ்டேட் உரிமையாளர்களின் தோட்டங்களுக்கு காஃபி, ஏலம் நாற்றுகளை எடுத்து செல்வதற்கும் சேதமடைந்த வீடுகளை மராமத்து பணி செய்வதற்கான கட்டுமான பொருட்களை டிராக்டரில் எடுத்து செல்வதற்கும் தடை விதிக்கும் வனத்துறை அதிகாரி ஆனந்தை கண்டித்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், மேகமலை எஸ்டேட் உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மேகமலை விவசாயிகள் மற்றும் எஸ்டேட் உரிமையாளர்கள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் மேகமலை விவசாயிகள் மற்றும் எஸ்டேட் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக தேனி மாவட்ட மேகமலை புலிகள் சரணாலய டிடி திரு ஆனந்த் IFS அவர்களை கண்டித்தும் எங்களுடைய பட்டா விவசாயதாரர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும்படியாக நடந்து கொண்டுள்ள திரு ஆனந்த் IFS அவர்களை கண்டித்து தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு போராட்டமாக எங்களுடைய மேகமலை விவசாயிகள் மற்றும் எஸ்டேட் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக
இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் என்றால், புலிகள் சரணாலயம் என்று அறிவித்துவிட்டு மேலே இருக்கக்கூடிய 25,000 ஏக்கர் பட்டா நிலத்தினுடைய விவசாயிகளை வெளியேற்றிவிட்டு அனைத்தையும் புலிகள் சரணாலயமாக ஆக்குவதற்கு திரு ஆனந்த் ஐஎஃப்எஸ் அவர்கள் மிக முழு மூச்சாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருப்ப காரணத்தினால்தான் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்துள்ளோம். திண்டுக்கல்லில் இளைஞர் ஒருவரை கொடூர கொலை செய்த வழக்கில் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் தோமையார்புரம் அருகே சின்னாளப்பட்டியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவருக்கு திருமணமாகி 5 வயதில் ஒரு குழந்தையும் 10 மாதத்தில் ஒரு குழந்தை என 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் 3 தினங்களாக காணவில்லை என அவரது தந்தை அழகன் சின்னாளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது கைகள் மற்றும் கண்கள் துணியால் கட்டப்பட்டு கொடூரமான முறையில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் திண்டுக்கலை சேர்ந்த 7 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஜஸ்டின் ராஜா, லியோ சார்லஸ் சகோதரர் பன்னீர்செல்வம், முத்துக்குமார், கார்த்திக் குமார், திருப்பதி, விக்னேஷ் ஆகிய 7 பேர் என்பதும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையின் காரணமாக பாலமுருகனை கடத்திச் சென்று 3 நாட்கள் சித்திரவதை செய்து கொலை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட 7 பேரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்த பெண்ணை 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். கோவை மாவட்டத்தில் இருந்து 2 வயது குழந்தையுடன் நவீன் மற்றும் பிரசாத் கீர்த்திகா தம்பதியினர் காரில் பயணித்தனர். இவர்கள் சென்ற கார் சேலம் மாவட்டம் ஓமலூர் மேம்பாலத்தில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையின் ஓரம் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. உடனே அவ்வழியாக சென்றவர்கள் 108 ஆம்புலன்ஸிற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் விபத்தில் சிக்கியவர்களை பொதுமக்கள் உதவியுடன் மீட்டு சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேட்டவலம், மேக்கல்லூர், வேடந்தவாடி, வேடநத்தம், சோமாசிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். மேலும் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு செல்லாமல் கொட்டகையில் முடங்கியுள்ளன. ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய பலத்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் நேற்று பகலில் கனமழை பெய்த நிலையில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் காலையில் இருந்தே அவ்வப்போது பெய்து வந்த மழை தற்போது கனமழையாக மாறி ஸ்ரீபெரும்புத்தூர், செட்டிப்பேடு, தண்டலம், இருங்காட்டுக்கோட்டை, ஒரகடம், சுங்குவார்சத்திரம், மதுரமங்கலம், மணிமங்கலம், சோமங்கலம், படப்பை என ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அசராமல் தொடர்ந்து மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வருவதோடு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் சூழ்ந்துள்ள மழை வெள்ள நீரை வடிய செய்வதற்கான துரித நடவடிக்கையை அச்சிறுபாக்கம் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் அருகே உள்ள பள்ளிப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராமலு நகர் பகுதியில் அதிகாலை முதல் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அத்தியாவசிய பொருட்களான பால் மற்றும் காய்கறி, மளிகை பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாத சூழலில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் மின்மாற்றி நீரில் மூழ்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே அச்சிறுபாக்கம் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் உடனே நடவடிக்கை மேற்கொண்டு தண்ணீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் நின்று கொண்டிருக்கும் பகுதி அச்சிறுபாக்கம் பேரூராட்சியை ஒட்டிய பள்ளிப்பேட்டை ஊராட்சி 9வது வார்டு. ஸ்ரீராமுலு நகர், அன்பு நகர், வைஷ்ணவி நகர் போன்ற 9 நகர்களை கொண்ட பகுதி. இந்த பகுதியில் 500 வீடுகளுக்கு மேல் உள்ளது. சுமார் 1000 குடும்பங்கள் இங்கு வசிக்கின்றனர்.
ஒவ்வொரு மழைக்கும் இது போன்ற வெள்ளம் ஒரு வாரம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. மின்சாரம் தடைப்பட்டு விடுகிறது. தற்சமயம் கூட இங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி இல்லை. இதுவரை இந்த ஏரியா வளர்ந்து வரும் நிலையில் 20 ஆண்டு காலமாக குடிநீர் வசதியோ நீர்த்தேக்க தொட்டியோ எந்த ஒரு சிறு மின் வசதியோ ஏற்படுத்தி தரவில்லை. பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு பலமுறை எடுத்து சொல்லியும் இதுவரை கணக்கன் பார்க்கவில்லை. ஏரியாவில் உள்ள அனைத்து நிலை மக்களும் கடினமான சூழ்நிலையில் உள்ளனர். இந்த மழை நேரத்தில் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் பெரும் அவதியாக இருக்கிறது. இதை பஞ்சாயத்து நிர்வாகம் பலமுறை புகார் செய்தும் கண்டுகொள்ளவில்லை. மாவட்ட நிர்வாகமும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காணுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரியபாளையம் அடுத்த திருக்கண்டலம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 512 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,35,33,926 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வருவாய்த்துறையினர் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அடுத்த திருக்கண்டலம் ஊராட்சியில் ஊத்துக்கோட்டை வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மதன் தலைமை தாங்கினார். எல்லாபுரம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சத்தியவேலு, தனி வட்டாட்சியர் மணிகண்டன், மண்டல துணை வட்டாட்சியர் ஞான சௌந்தரி, PTO குமார், மண்டல துணை வட்டாட்சியர் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் பங்கேற்றவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் மதன் சத்திய வரவேற்றார். முகாமில் திருவள்ளூர் தனி துணை ஆட்சியர் கணேசன், கோட்டாட்சியர் கற்பகம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு 205 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும், இணையவழி மூலம் பட்டா 112 பேருக்கும், குடும்ப அட்டை 150 பேருக்கும், சமூக திட்டம் சார்ந்த பயனாளிகள் 30 பேருக்கும், வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் ஆதிதிராவிட பழங்குடி நலத்துறை சார்ந்த 15 பயனாளிகள் என மொத்தம் 512 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,35,33,926 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் முதியோர் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, மகளிர் உதவித்தொகை கேட்டு பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திட்ட முகாமில் ஊராட்சி செயலாளர் உமாநாத், திமுக நிர்வாகிகள் குப்பன், ஜெய்சங்கர், தியாகராஜன், ஆனந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் VAO சரவணன் நன்றி தெரிவித்தார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் கொசஸ்தலை ஆற்றிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீரை நீர்வளத்துறை அதிகாரிகள் திறந்துவிட்டனர். சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரி அதன் மொத்த கொள்ளளவான 35 அடியில் 34.5 அடியை எட்டியதால் நீர்வளத்துறையினர் முன்கூட்டியே ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட உள்ளதாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை நிலவரப்படி பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு 1290 கன அடி நீர்வரத்து இருந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து 3500 கன அடியான நிலையில் ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனால் நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி, எறையூர், பீமன்தோப்பு, கொரக்கந்தண்டலம், சோமதேவன்பட்டு, மெய்யூர், வெள்ளியூர், தாமரைப்பாக்கம், திருக்கண்டலம், ஆத்தூர், பண்டிக்காவனூர், ஜெகநாதபுரம், புதுக்குப்பம், கன்னிப்பாளையம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளான இடையஞ்சாவடி, மணலி புதுநகர், சடையான்குப்பம், எண்ணூர் மற்றும் சென்னை மாநகராட்சி பகுதிகள் மற்றும் கொசஸ்தலை ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என நீர்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். கோத்தகிரியில் இருந்து குன்னூர், உதகை மலைப்பாதை சாலைகளில் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பகல் நேரங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்களை இயக்கி செல்கின்றனர். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் நேற்றிரவு முதல் நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வந்தது. அதனைத் தொடர்ந்து காலை முதலே உதகை, குன்னூர், கோத்தகிரி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் எதிரே வரும் வாகனங்களை அடையாளம் கண்டுகொள்ள வாகனங்களில் முகப்பு விளக்குகள் மற்றும் இருபுற திசை விளக்குகளை ஒளிரவிட்ட வாகனங்களை இயக்கி செல்கின்றனர். காலநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், சாலையோர வியாபாரிகள், பொதுமக்கள் அன்றாட நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர்.
தீப திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரியமான பனைமரப்பூவில் மாவலி தயாரித்து மங்கலம்புதூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் இரவில் சுற்றுவதற்கு தயாராகினர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய விழாவான தீப திருவிழா நாளை 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படுகிறது. இந்நிலையில் தீப திருநாளன்று கிராமம் மற்றும் நகர் பகுதிகளில் பனைமரத்து பூவில் தயாரிக்கப்பட்ட மாவலி சுற்றுவது வழக்கம். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம்புதூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஆண் பனை மரத்தில் மட்டுமே பூக்கும் பனைப்பூக்களை பறித்து வந்து அதனை தீயிட்டு எரித்து பவுடராக்கி மாவலி செய்து நாளை தீபத்தன்று இரவில் சுற்றுவதற்கு தயாராகினர். மதுரவாயலில் நடைபெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் தெருமுனை கூட்டத்தில் பாத்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை மதுரவாயல் 144வது வார்டில் திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் தெருமுனை கூட்டம் வழக்கறிஞர் அணி சார்பில் நடைபெற்றது. கூட்டத்தில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, தலைமை கழக பேச்சாளர்கள் கலந்து கொண்டு திமுகவின் சாதனைகள் மற்றும் துணை முதலமைச்சர் செய்த சாதனைகள் குறித்தும் விளக்கி பேசினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாத்திரம் பரிசாக வழங்கப்பட்டது. முண்டியடித்து வாங்கிய பாத்திரங்களை பெண்கள் மழையில் நனைந்தபடி எடுத்து சென்றனர். இருவேல்பட்டு, திருவெண்ணைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமிற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை ஹேண்ட்ஸ் டு ஹெல்ப் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் அசோக் ஜி லோத்தா வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள இருவேல்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஹேண்ட்ஸ் டு ஹெல்ப் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் அசோக் ஜி லோத்தா மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பொது சுகாதாரம், நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் நடைபெறும் சிறப்பு மருத்துவ முகாமிற்கு சென்று முகாமிற்கு தேவையான உபகரணங்களை வழங்கினார். அதன் பின்னர் இருவேல்பட்டு, டி இடையார், சிறுமத்துறை, திருவெண்ணைநல்லூர், பாவந்தூர் ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்துவதற்கு தேவைப்படும் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமாரிடம் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் அசோக் ஜி லோத்தா வழங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற தொழிலதிபர்கள் பிரவீன் சந்தன், திலீப் பேரா, செயலாளர் விஷ்ணு, பத்திரிகையாளர் முத்துக்குமார் ஆகியோருக்கு அலுவலர் காயத்ரி நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை 2ஆம் நிலை அலுவலர்கள் விஷ்ணு குமரன், பாக்கியலட்சுமி மற்றும் இருவேல்பட்டு மருத்துவர்கள், அலுவலக கண்காணிப்பாளர், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் அதன் பாதிப்புகளை தற்போது ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். தொடர் கனமழை காரணமாக பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. பூண்டி ஏரி திறக்கப்பட்டுள்ளதால் சென்னை மணலி, புதுநகர், எண்ணூர் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொசத்தலை ஆற்றின் இருபுறமும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழையை பொறுத்து படிப்படியாக உபரி நீர் அதிகரிக்கப்படும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்றிரவு முதல் மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் தெருக்கள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் மேம்பாலங்களில் கார்களை பார்க்கிங் செய்தனர். அதன்படி சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தில் ஏராளமான கார்களை அதன் உரிமையாளர்கள் நிறுத்தி வருகின்றனர். அதேபோல் ராயபுரம் மேம்பாலமும் கார் பார்க்கிங்காக மாறியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சென்னையில் 3 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை, அரங்கநாதன் சுரங்கப்பாதை, கிண்டி கத்திப்பாராவில் இருந்து செல்லக்கூடிய சுரங்கப்பாதை என 3 சுரங்கப்பாதைகளும் நிரம்பியுள்ளதால் போக்குவரத்து தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள தண்ணீரை மோட்டார் மூலம் அகற்றும் பணிகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் வரும் வாகனங்கள் வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. மேலும் மழையால் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அம்மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
சென்னை உட்பட 33 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி கோவை மாநகர பகுதியில் காலை முதல் மேகமூட்டத்துடன் விட்டுவிட்டு லேசான மழை பெய்து வந்த நிலையில் தற்போது இடைவிடாமல் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக காந்திபுரம், சிங்காநல்லூர், உக்கடம், கவுண்டம்பாளையம், பீளமேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாவதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வளசரவாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் அரையாண்டு தேர்வு நடைபெற்றது. இதுகுறித்து தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து சாத்தனூர் அணையில் 13,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கடலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் வாழும் மக்கள் மேடான பகுதிகளில் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஒலிபெருக்கியின் மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டை குடியிருப்பு பகுதிகளான பாரதியார் நகர், அன்பரசு நகர் பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் நசரத்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். ராமநாதபுரம் மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்ற மாவட்ட தலைவர் பாபு தலைமையில் பிரசித்தி பெற்ற வழிவிடு முருகன் ஆலயத்தில் ரஜினிகாந்த் நீடூழி வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் கௌரவ தலைவர் கபிலர், துணைத் தலைவர் இளங்கோவன், துணை செயலாளர்கள் ராஜா, வெள்ளைச்சாமி, நகர் செயலாளர் கணேசமூர்த்தி, ரஜினி மன்ற நிர்வாகிகள் கணேசன், மணிகண்டன், காளிதாஸ், சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தேனி மாவட்டம் தேவாரத்தை சேர்ந்த தீவிர ரஜினி ரசிகரான தளபதி விஜயன் என்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் சின்னமனூர் பகுதியில் அமைந்துள்ள தோட்ட கிணற்றில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீரில் மிதந்தபடியே யோகாசனம் செய்து நடிகர் ரஜினி 100 மேல் வாழ வேண்டும் என பிரார்த்தனையில் ஈடுபட்டார். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக திருவேற்காடு பகுதியில் அமைந்துள்ள மாதிராவேடு சீனிவாச பெருமாள் கோவிலில் ரஜினி பாஸ்கர் என்பவர் ஆலயத்தில் கோபூஜை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு பிரதமர் மோடி, துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. செஸ் வரலாற்றில் அவரது பெயரை பதிவு செய்திருப்பதாக புகழாரம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல். பாகுபாடுகளுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை நாம் தொடர வேண்டும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆராய்ச்சி படிப்பு திட்டத்திற்காக ரூபாய் 6,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு ஒப்புதல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்திற்கு எதிரானது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிதிநிலை சீரழிவே திமுகவின் சாதனை, முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். ரஷ்யா போக்ரோவ்ஸ்க் நகரை கைப்பற்றுவதற்காக கடுமையாக சண்டையிட்டு வருகிறது, உக்ரைன் தகவல். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும், ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.